சக்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய பார்ப்போற்றும் ஆலயம் நிகழ்ச்சியில எதிரியை விரட்டும் எல்லைக்காளி பற்றியும் சிவனுக்கும் காளிக்கும் நடந்த போட்டி நடனம் பற்றியும் தெரிந்து கொள்ளலாம். சிதம்பரத்துடைய காவல் தெய்வமாக திகழ்பவள் எல்லைக்காளி. சிதம்பரத்திலிருந்து 2 கிலோமீட்டர் தூரத்துல இவள் தனி கோவில்ல அமர்ந்து ஆட்சி புரிந்து வருகிறாள். முன்னொரு காலத்துல திருக்கைலாயத்துல பார்வதிக்கும் பரமேஸ்வரனுக்கும் சிவம் உயர்ந்ததா சக்தி உயர்ந்ததா, 2 பேர்ல யார் பெரியவங்க அப்படிங்கிறதுல ஒரு போட்டி ஏற்பட்டுச்சு. பார்வதி தேவி சக்தி தான் உயர்ந்தது, சக்தி இல்லை என்றால் சிவம் இல்லை அப்படின்னு வாதிட்டாங்க. இதை ஏற்றுக்கொள்ளாத பரமேஸ்வரன் சக்தியும் சிவமும் ஒன்றே, இது 2மே இல்லை அப்படின்னா அந்த பிரபஞ்சம் இயங்காது அப்படின்னு சொன்னாரு. இத மக்கள் எல்லாருக்கும் உணர்த்துறதுக்காகவும் உலகத்துல இருக்கக்கூடிய உயிர்களுடைய நலன்களை கருத்தில் கொண்டும் பரமேஸ்வரன் பார்வதியை காளியாக அவதரிக்கும்படி சபித்து விட்டார். சர்வேசர்கிட்ட எதிர்வாதம் பேசியதை நினைச்சு வருந்திய சக்தி தேவி தன்னுடைய தவறை பொறுத்து தனக்கு சாப விமோசனம் அளிக்கும்படி கேட்டுக்கொண்டார். உமாதேவியுடைய வார்த்தைகளால சமாதானம் அடைந்த சிவன் தேவி கிட்ட கலியுகத்துல அரக்கர்களால தேவர்கள் முனிவர்கள் நல்லவர்களுக்கு அழிவுகள் ஏற்பட இருக்கு, நீ காளி அவதாரம் எடுத்து அவங்களுக்கு கெடுதல் ஏற்படாத வண்ணம் காத்து அரக்கர்களை அழிச்சிடு, முடிவுல தில்லைவனத்துல என்னை நோக்கி தவம் செய், முனிவர்களுடைய விருப்பத்திற்கு உகந்து நான் ஆனந்த திருநடனம் ஆடும் காலத்துல உன்னை சிவகாமியாக ஆட்கொள்கிறேன் அப்படின்னு சொன்னார். அதன் பிறகு காலனுடைய கனல் கண்கள்ல இருந்து தோன்றினாள். இதனால காளி அப்படின்னு அழைக்கப்பட்டாள். காளியாக மாறின பார்வதி தன்னுடைய விருப்பப்படி பல உருதாங்கி மகிஷாசுரன், பண்டகாசுரன், தாரகாசுரன் உள்ளிட்ட பல அரக்கர்களை சம்ஹாரம் செஞ்சாங்க. அதன் பிறகு தில்லைவனத்துல சுயம்புலிங்கமாக எழுந்தருளி இருக்கக்கூடிய ஈசனை பூஜித்து வணங்கி கடுமையாக தவம் மேற்கொண்டார். அந்த சமயத்துல தில்லைவனத்துல சிவபெருமானுடைய ஆனந்த திருநடனம் காண வியாக்கிரபாதர் பதஞ்சலி முனிவர்கள் சிவனை பூஜை செய்து தியானம் செஞ்சாங்க. இவங்களுடைய பூஜையை ஏற்று சிவன் முனிவர்களுக்கு திரு நடன காட்சி தந்தார். இதை பார்த்த பார்வதி சிவனை தன்னுடன் நடனமாட வரும்படி போட்டிக்கு அழைத்தாங்க. அதை சிவனும் ஏற்றுக்கிட்டார். 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சளைக்காமல் நடனம் ஆடினாங்க. அகிலாண்ட நாயகனும் பிரம்மாண்ட நாயகியும் ஆடிய நடன காட்சியை சகல ஜீவராசிகளும் மறந்து பார்த்தது. போட்டி விறுவிறுப்பா நடந்துட்டு இருக்கும் போது மகாவிஷ்ணு திடீர்னு ஒரு சூழ்ச்சி செஞ்சார். நடராஜருடைய காதுல அணிந்திருந்த காதணி கீழே விழுமாறு செஞ்சுட்டார். கீழே விழுந்த அந்த காதணிய மின்னல் வேகத்துல காலால எடுத்து அதை தலைக்கு மேல தூக்கி கால்ல அணிஞ்சு சிவன் தாண்டவம் ஆடினார். இது உருத்த தாண்டவம் அப்படின்னு அழைக்கப்படுது. இதுவும் போட்டியோட ஒரு அம்சம் அப்படின்னு நினைத்த சக்தி சிவனை போன்று தானும் செய்ய நினைச்சாரு. ஆனா ஆடல் வல்லானின் நடனத்துக்கு முன்னாடி அப்படி செய்ய முடியல. போட்டியில சிவன் வெற்றி பெற்றார். நடன போட்டியில தோல்வியுற்ற சக்தி அங்கிருந்து போய் கிழக்கு நோக்கி தில்லைக்காளி அப்படிங்கிற நாமத்துடன் உக்கிரமாக அமர்ந்தார். பிரம்மன் அம்பிகையுடைய உக்கிரத்தை குறைச்சு சாந்தப்படுத்த 4 முகம் கொண்ட பிரம்ம சாமுண்டியாக அமர்ந்து தேவியை பூஜிக்க பிரம்மனுடைய பூஜைக்கு மனம் உவந்து சினம் தணிந்து உலக உயிர்களுக்கு அருளாசி வழங்கிட்டு வருகிறார் பார்வதி. கிழக்கே உக்கிரமாகாளியாக 8 கரங்கள்ல ஆயுதங்கள் கொண்ட தில்லை காளியாகவும், மேற்கு நோக்கிய சன்னதியில சாந்தமான 4முக பிரம்ம சாமுண்டீஸ்வரியாகவும் அருளாசி புரிகிறார். இதன் பிறகு இறைவனிடம் நினைந்து காளியின் சாபம் நீங்க பெற்றாள். பக்தர்களை துன்பங்கள்ல இருந்தும் துயரங்கள்ல இருந்தும் எல்லையில இருந்து காத்து வர்றதால தில்லைக்காளி எல்லை காப்பாள் அப்படின்னு சொல்வழக்கு வழங்கிட்டு வருது. உலக மக்களுக்கு அருளாசி வழங்கி வருகிறாள் பார்வதி. மகம் நட்சத்திரத்துக்கு அதிபதியாக விளங்கக்கூடிய எல்லைக்காளிக்கு பிரார்த்தனையின் போது நல்லெண்ணெய் அபிஷேகம் செய்யப்படுது. தில்லைக்காளிக்கு நல்லெண்ணெய் அபிஷேகம் செய்து வழிபட்டால் அவங்களுக்கு வாழ்நாள் பலன் கிடைக்கும். தில்லைக்காளி நவ கிரகங்களுக்கு அதிபதியாக விளங்குகிறார். அவரை வழிபட நவ கிரகங்களை வழிபட்ட பலன் கிடைக்கும். வழக்குகள்ல வெற்றி கிடைக்கும். தில்லைக்காளியை 11 வாரம் வழிபட திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும். குழந்தை பாக்கியம் கிட்டும்.
கிரகதோஷம், கடன் தொல்லை, எதிரிகள் தொல்லை, பூர்வ ஜென்ம பாவம் நீங்கும், வழக்குகளில் வெற்றி கிடைக்கும். அம்மனுக்கு அபிஷேகம் செய்த எண்ணெயை கர்ப்பிணி பெண்கள் வயிற்றில் தடவினால் சுகப்பிரசவம் ஆகும். கை கால் வலி இருக்கிறவங்க இந்த எண்ணெயை தடவனா குணமாகும். விளக்கு ஏற்றி வழிபட்டால் வாழ்வில் வளம் பெறலாம். எண்ணெய் கோவில்ல கிடைக்கும். அம்மனுக்கு நைவேத்தியமாக கற்கண்டு, சர்க்கரை, பொங்கல் படைக்கப்படுது. இதை வாங்கி சாப்பிடக்கூடிய பக்தர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிட்டும். திருமண தடை நீங்கும். பில்லி சூனிய கோளாறுகள் ஆகியவற்றிலிருந்து விடுபடலாம். அமாவாசை பௌர்ணமி நாட்கள்ல சிறப்பு வழிபாடும் நடக்குது. சிதம்பரம் தில்லைக்காளி கோவில் சிதம்பரத்திலிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு. சென்னையிலிருந்து கடலூர் வழியாக சிதம்பரம் வந்து வரலாம். செந்தூர் எக்ஸ்பிரஸ் ரயில் சிதம்பரத்துல நிற்கும். பஸ் நிலையத்திலிருந்து கோவிலுக்கு போறதுக்கு ஆட்டோ வசதியும் இருக்கு. காலையில 7 மணிலிருந்து மதியம் 12 மணி வரைக்கும், மாலை 4:30 மணிலிருந்து இரவு 8:30 மணி வரைக்கும் கோவில் திறந்திருக்கும். அனைவரும் சென்று அருள் பெறுவோம். நன்றி.